வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் உங்ககிட்ட உதவி தான் கேட்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னுடைய கஷ்டத்தை கேட்டு எனக்கு உதவி பண்ணுறதுக்கு பல நண்பர்கள், தோழிகள், தோழன்கள் இருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் உங்கள்கிட்ட இது முன்னாடியே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாப்பிள்ளையோடைய லாயர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர்லேயே இல்லை ஜான்வரியில் மாப்பிள்ளை ஊரில் இருந்து வருவார். அப்போது அந்த லாயர் நல்லபடியாக ஃபோனில் பேசி குழந்தைய காட்டுமான்னு சொல்லுவார். குழந்தைய காட்ட சொல்லிவிட்டு அப்புறமா கோர்ட்டில் என்ன சொல்லுவார்னா, ரீஜாயினிங் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் வாய்தா வாங்கிட்டே வந்துடுவார். அதுக்கப்புறமா ரீஜாயினிங் எல்லாம் பேசவே மாட்டார். அவர் நீங்களே பேசுமான்னுட்டு பேசவே மாட்டார். பேசாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே அவர் பாட்டுக்கு இருப்பார். இவர் பாட்டுக்கு இவர் இருப்பார். இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இன்னொரு 10 நாள் யோசிச்சுட்டு உன்னை பற்றி யோசிச்சுட்டு உன்னையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு சொல்லி அவர் இங்கேருந்து பிரச்சனை இல்லாமல் சேஃபாக இங்கேருந்து அமெரிக்கா கிளம்புற வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னுட்டு நல்லபடியாக என் பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி நல்லா ஐ வாஷ் பண்ணி குழந்தையை கூட்டிகிட்டு நல்லா வெளியே சுற்றுறது, குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் இன்னும் ஒரு 10 நாள் இருப்போமா, நம்ம வெளியே போகலாமான்னு அப்படி இப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டாக ஓடி போயிடுவார். இந்த மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். பணம் இருக்கிறவங்களுக்கு லாயர்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க, கோர்ட்டும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ எங்களுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் நியாயம் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் சொல்லுங்கள். நான் என் புருஷனும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த கவலையிலேயே நாங்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் போகிறோம். உடம்பு அளவுலேயும் மனசளவுலேயும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது, அவனுக்கு அவ்வளோ வசதி இருக்குது. அந்த வேலைக்கும் இன்றைக்கி உக்காந்து அவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு காரணமும் என் பொண்ணு தான். அதுவும் அந்த மனசாட்சி கூட அவனுக்கு கிடையாது. அவங்க வீட்டில் சொத்தை எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மாமன் வாங்கி வச்சுட்டான்னுட்டு கல்யாணம் ஆன ஒரு வாரத்தில் நாங்கள் வாங்கி கொடுக்கணுன்னுட்டு என்னையும் எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு நாங்கள் 2 பேர் போய் தான் வாங்கி கொடுத்தோம். நான் சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அவனுக்கு செஞ்சது நல்லது கெட்டது இதெல்லாம் சொல்கிறதுக்கு வரல. என் குழந்தைக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவன் அந்த பொண்ணோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ, அவனுடைய ஃபோட்டோ, அவங்க லாயருடைய பேர் எல்லாமே நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கள், தயவு செய்து யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கள். சிஎம் சார், எனக்கு உதவி பண்ணுங்கள் சார். இந்த கஷ்டத்தில் இருந்து என்னையும் என் பொண்ணையும் பேத்தியும் வெளியே கொண்டு வரத்துக்கு உதவி பண்ணுங்கள் சார். தயவு செய்து உதவி பண்ணுங்கள்.